வணக்கம் தோழர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நான் வச்சுருக்க செடிகள் என்னென்ன அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இது வந்து முருங்கை மரம். இப்போ தான் வச்சுருக்கோம், கொஞ்சமாக துளுத்து வந்திருக்கு. இது வந்து அந்த சுண்டைக்காய் சொல்லுவாங்க இல்லையா, அந்த செடி தான். இப்போ தான் வளர்ந்து வந்துட்டுருக்கு. இதெல்லாம் அவரைக்கொடி. இதெல்லாம் மிளகாய் செடிகள். கத்தாழை. இப்போ நம்ம வந்து இதில் இருக்கிற மிளகாய் பாருங்கள், இது கொஞ்சமாக பிரித்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வந்து வந்திருக்கு அறுவடைக்கு. நம்ம அது தேவையான அளவு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது எனக்கு ஒரு வாரத்துக்கே 1.5 கிலோ அளவுக்கு வரும். நான் அப்பப்போ பெரிக்கிறதால இதில் வந்து கம்மியாக இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா பாவக்காய் கொடி விட்டுருக்கோம். பாவக்காய் நல்லா வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இதை வந்து எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம லெமன் செடி. இது வந்து நம்ம தோட்டத்தில் இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தது எங்கள் வீட்டு பக்கத்துலேயே நாங்கள் வச்சுருந்தது. இது கிட்டத்தட்ட 3-4 வருஷத்துக்கு அப்புறமா இப்போ தான் காய் வருது. இதில் தெரியுதுங்களா, இந்த அளவு தான் வளர்ந்துருக்கு லெமன். எங்கள் தோட்டத்தில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது எல்லாமே வாழை மரம். பார்த்திங்கன்னா கொலை விட்டுருக்கு. இது வந்து தென்னை மரம். இப்போ தான் கொஞ்சமாக வளர்ந்துருக்கு. அந்த பக்கம் வேலி போட்டிருக்கீங்களா, அந்த பக்கம்லாம் வேறு ஒருத்தங்களுக்கு. இந்த வேலி போட்டதுக்குள்ளே வரல நம்ம தோட்டம். இது நம்ம வீட்டை விட்டு கொஞ்சம் தூரமாக இருக்கிறதால மெயின்டைன் பண்ணதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அப்பப்போ வந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் பண்ணி விடுவோம் இந்த எக்ஸ்ட்ரா உள்ள புல் செடிகள்லாம். இது வந்து மாங்காய் மரம். இது வந்து வெயில் படாதால் சரியாக வளர மாட்டிருக்கு. பக்கத்தில் உள்ள வாழை மரத்தெலாம் ரிமூவ் பண்ணிட்டோன்னா இது நல்லா வளரும்னு நினைக்கிறேன். அப்படி தானே கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து நம்ம கொய்யா மரம். இது நல்லா வளர்ந்து காய் வந்துட்டுருக்கு.
ஆனால் பாதி கொய்யா மரம் அந்த அணிலுங்களே சாப்பிட்ருதுங்க. இது நம்ம வெத்தலை கொடி. வீட்டுக்கு சாமிக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நாங்கள் இதிலே எடுத்துப்போம். இது நம்ம கருவேப்பிலை செடி வச்சுருக்கோம். இது இப்போ தான் வளர்ந்து வந்துட்டுருக்கு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா முருங்கை மரம். இது இப்போ தான் துளிர் விட்டுருக்கு. நானும் அது எப்போ வரும்னு தான் பார்த்துட்ருக்கேன். இது பழைய மரம். அதை விட்டுட்டோம் நாங்கள். இது சரியாக வந்து வளர மாட்டிருக்கு அப்படின்னு. அதுலேயும் லைட்டாக துளிர்ந்து வந்துட்டுருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா தேக்காய் மரம். நல்லா குச்சி மாதிரி மேலே போய் வளருது ஹைட்டாக. இது நம்ம அரளி பூச்செடி. இதுவும் பூச்செடி தான். ஆடு மேய்ஞ்சிருச்சு. அது வந்து மருதாணி. இந்த தென்னை மரம். இதுவும் தென்னை மரம். இன்னும் நிறைய வைக்கணும். அப்பப்போ நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன் தோட்டத்தில் என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு. அதை பார்த்திங்களா, அது ஒரு தென்னை மரம். நிறைய தேக்காய் மரம் இருக்குது. சைடு ஃபுல்லாகவே தேக்காய் மரம் வச்சுட்டோம். அந்த பக்கம் வச்சுருக்கோம். இன்னும் வந்து இப்போ தான் கொஞ்சமாக வளருது. இதெல்லாம் நல்லா வளர்ந்துருச்சு பாருங்கள் தேக்காய் மரம். இதெல்லாம் பூச்செடிகள். செம்பருத்தி. அங்கே பார்த்தது வந்து பெரிய பாவக்காய். இது வந்து சின்ன பாவக்காய். இதுலேயே பூ விட்டுருக்கு பாருங்கள். அதெல்லாம் கொல்லி சைடு. இதான் எங்கள் தோட்டத்துடைய அப்டேட்டு. ஏதாவது இருந்தால் சொல்கிறேன். இன்னும் நிறைய செடிகள் வைக்கணும். அதெல்லாம் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் போடுற அந்த லைக்காகவும் சப்ஸ்கிரைபுக்காகவும் எனக்கு இன்னும் வீடியோஸ் அதிகமாக போடணும் ஒரு ஆர்வம் வரும். இந்த இடம் நல்லா காலியாக இருக்குது. இங்கே நிறைய செடிகள் வைக்கணும். நம்ம ஒர்க்கிங்கிறதால இங்கே வந்து மெயின்டைன் பண்ணத்துக்கு கவனிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்க முடியல. நம்ம ஃப்ரீயாக இருக்க டைமில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்ருக்கோம். அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு தரேன் நான். இது பார்த்திங்கன்னா இதான் டோரு, நம்ம டோரு. இதை அப்படியே சும்மா சாத்தி விட்டு போயிட வேண்டியது தான். யாரும் இங்கே வரமாட்டாங்க. க்ளோஸ் பண்ணிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஓகே, தேங்க்யூ. இப்போ நம்ம என்னெல்லாம் நம்ம பிடிச்சிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய், பச்சை மிளகா, பாவக்காய் மட்டும்தான் பிரிச்சிருக்கோம். கருவேப்பிலை பறிக்கணும்னு நினச்சா மறந்துட்டேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.